அதிகாலை நேரம் பைபிள் அவர் presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Satellite Bible School. வணக்கம் வேத மாணவர்களே, கிறிஸ்துவுடன் சகோதர சகோதரிகளே, மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதிலே எல்லையற்ற மகிழ்ச்சி. தொடர்ந்து நாம் படித்துக் கொண்டு வருகிற பாடம் ஓ தீமோத்தேயு, அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின நிருபங்களை நாம் தொடர்ந்து படித்துக் கொண்டு வருகிறோம். இன்றைக்கு 9வது பாடமாக சபையிலே ஸ்திரீகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்தும், விதவைகளை நாம் எப்படி கனம் பண்ண வேண்டும் என்பதை குறித்தும் இன்றைய நாளிலே வேத வசன ஆதாரங்களோடு தெளிவாக இந்த நிகழ்ச்சியிலே நாம் படிக்க இருக்கிறோம். எனவே வேத மாணவர்களே, நீங்கள் கேட்கிற இந்த ஒவ்வொரு மெய்யான உபதேசங்களையும் நீங்கள் கேட்டு விட்டுவிடாமல் அதை குறித்து சிந்தியுங்கள். அதை உங்கள் வாழ்க்கையிலே நடைமுறையாக கொண்டு வாருங்கள். நீங்கள் மட்டும் இந்த நிகழ்ச்சியை கேட்கிறவர்களாக இல்லாமல் உங்கள் சபைகளிலேயும் உங்களுக்கு அறிமுகமானவர்களிடத்திலேயும் இதை குறித்து பேசுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். இணைய நாளிலும் கூட நமது போதகர் டாக்டர் பீட்டர் சாலமன் அவர்கள் நற்செய்தி அளிப்பார். வணக்கம் தேசிய வேதாம கல்லூரி மாணவ கண்மணிகளே, அருமை தோழர்களே, பெற்றோர்களே, உலகளாவிய என் தமிழ் சொந்தங்களே, த நேஷனல் பைபிள் காலேஜ் வழங்கும் ஆன்லைன் வகுப்புகளுக்கு உங்களை வரவேற்கிறேன். காலையில் நீங்கள் கவனமாக உங்கள் வேத புத்தகத்தை திறந்து கையில் ஒரு பேனாவோடு அடிக்கோடிட்டு எழுதி நீங்கள் படித்து பரவசம் அடையவும், படித்து நினைவில் கொள்ளவும், படித்து தேவனுக்கு கீழ்ப்படியவும், படித்து மற்றவர்களுக்கு போதிக்கவும் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாட்களில் தீமோத்தேயுக்கு எழுதின நிருபத்தை படிக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு 5வது அதிகாரம். சகோதரர்களே, 2ஆம் அதிகாரம் 11-12 வசனத்தில் கொஞ்சம் பயமுறுத்தக்கூடிய, பயப்பட வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் மாதிரி, சபையிலே பெண்கள், குடும்பத்திலே பெண்கள், அதாவது ஸ்திரீகள், அவர்களுக்கு எவ்வளோ அதிகாரம் இருக்கிறது என்பதை படித்த போது ஏதோ நமக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வர மாதிரி ஆச்சு. ஏன்னா நம்ம சுற்றி இருக்கிற மதவாத சபைகள் இதையெல்லாம் கவனத்தில் கொள்ளாமல் இருக்கிறாங்க. கிறிஸ்தவம் பெண்களை 2ஆம் தர குடிமக்களாக பார்க்கல. இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் எல்லாருக்கும் ரட்சிப்பை கொடுக்கிறது. புருஷனுக்கு என்னவோ அது மனைவிக்கும் உண்டு. எல்லாருக்கும் ஆத்துமா தேவன் பொதுவாக இருக்கிறார். கிறிஸ்துக்குள்ள ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. அப்படி இருக்கும்போது சபையின் வரும்போது சபையில் அவர்களுக்குன்னு சில வேலைகள் இருக்குது, ஆண்களுக்குன்னு சில வேலைகள் இருக்குது. இதை நான் இன்னும் கண்டுபிடிச்சி சொல்லலை, அது தேவனுடைய வார்த்தையாக இருக்குது. இப்போது தேவன் ஆதாமை முதல்ல உண்டாக்கினார், பிறகு ஏவாளை உண்டாக்கினார். இதுக்கு என்ன விளக்கம் நான் சொல்கிறது? அது அவருடைய விருப்பம். அதுபோல் ஸ்திரீயானவளுக்குன்னு குடும்பத்திலும் சபையிலும் பண்பாடுகளும் பழக்கங்களும் கீழ்ப்படிதல்களும் அவங்களுக்குன்னு வேண்டிய நிர்வாகங்களும் இருக்கிறது. ஸ்திரீயானவள் பிள்ளை பெறுகிறாள், புருஷனானவன் வேலை தேடி உணவு கொண்டு வந்து குடும்பத்தை கவனிக்கிறான். அதனால் ஆணுக்குன்னு ஒரு வேலை உண்டு, பெண்ணுக்குன்னு ஒரு வேலை உண்டு. சபையில் வரும்போது ஸ்திரீகள் அவர்கள் பேசாமல் அமைதியாக இருக்க வேண்டும். புருஷர்கள் மேலே அவர்களுக்கு அதிகாரம் செலுத்த அவர்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. அவர்கள் குடும்பத்தின் கீழே சிறப்பான மக்களாக, அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். இதை கேட்கிற மக்கள் இந்த காலத்தில் கொஞ்சம் மிதமாக மேலே போய் எல்லாம் ஒன்று தான், இப்போ பெண்ணு விமானம் ஓட்டுறா, ரயில் ஓட்டுறா, ராக்கெட்டில் போகிறா, ஏன் பிரசங்கம் பண்ணக்கூடாதா, சபையில் பாஸ்டராக இருக்கக்கூடாதா அப்படின்ற ஒரு கேள்வி உங்கள் மனதில் இருக்குது. அதை பற்றி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் தேவனுடைய மனதில் என்ன இருக்குது, அவருடைய வார்த்தை என்ன, அது மட்டும்தான் நான் சொல்ல முடியும். ஸோ வாட் இஸ் இன் த ஹார்ட் ஆஃப் காட், வாட் இஸ் இன் ஹிஸ் மைண்ட், ஒன்லி ஐ வில் ரிவீல் இட். அதை மட்டும்தான் என்னால் வெளிப்படுத்த முடியும். அநேக சமயத்தில் ஸ்திரீகள் பேசக்கூடாது என்ற ஒரே ஒரு லைனை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு ரொம்ப ரொம்ப நியாயம் இல்லாமல் மன்னிக்கணும், ஸ்திரீகள் சபையில் பேசக்கூடாது என்ற ஒரே ஒரு தலைப்பு எடுத்துக்கிட்டு ரொம்ப வைராக்கியமாக
கோபத்தோடு போகிற மக்கள் உண்டு. ஆனால் 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் நீங்கள் படிச்சீங்கன்னா, ஸ்திரீகளுக்கு சபையில் பேசாமல் இருக்கிறது மட்டுமல்ல, இன்னும் பல பணிகளை குறித்து பரிசுத்த ஆவியானவர் பேசியிருக்கார். சபையில் பெண்கள் பேசக்கூடாது என்ற இந்த கருத்தை மட்டும் ஹைலைட் பண்ணிட்டு தூக்கி பிடிச்சிட்டு அவர்களுடைய கடமைகள் ஏராளமாக இருக்கு, அதையெல்லாம் எடுத்து சபை போதிக்கிறது இல்லை. முதலாவது, சபையில் வயதான தாய்மார்கள் இருக்காங்க, அவங்களை எப்படி நம்ம பார்க்கணும். இந்த மாதிரி கருத்துக்கள் ஆண்களுக்கு சொல்லப்படல, பெண்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் முதிர் வயது உள்ள ஸ்திரீகளை தாய்களைப் போலவும் பாலிய ஸ்திரீகளை கற்புடன் கூடிய சகோதரிகளைப் போலவும் பாவித்து புத்தி சொல்லு. சபையில் முதிர் வயதுடைய பெண்கள் இருக்காங்க, கற்புள்ள வாலிப பிள்ளைகளும் இருக்காங்க. ஒருவரை தாயாக பாருங்கள், மற்றொருவரை சகோதரியாக பாருங்கள். இப்போ இந்த சலுகை பெண்களுக்கு தான் இருக்கு. ஏன் இதை குறித்து சபை பேசுவது கிடையாது? அடுத்தது பாருங்க, உத்தம விதவையாகிய விதவையை கனம் பண்ணு. சபையில் மூப்பர்களை கனம் பண்ணுவது போல முதிர் வயது உள்ள தாய்மார்களையும் அதே வார்த்தை தான், ஆனர், அவர்களை கனம் பண்ணு என்று சொல்லப்பட்டிருக்கு. The same honor that you are giving to the elders in the church, you must also give same honor to the elderly women in the church. இதை நம்ம கவனிக்கணும். நான் எப்பொழுதும் உலகளாவிய மக்களுக்கு நானாக ஒரு பழமொழி சொல்வது உண்டு. அது என்னன்னா, இந்தியாவில் ஒரு சகோதரியை கிறிஸ்துக்குள்ள நீங்கள் ஞானஸ்தானம் கொடுத்தீங்கன்னா அவர் தன்னுடைய முழு குடும்பத்தையும் கர்த்தரிடத்தில் கொண்டு வருவாள். இதுதான் நான் சொல்கிற அந்த நல்ல வார்த்தை. இஃப் யூ பேப்டைஸ் ஏ யங் உமன் இன் இந்தியா, ஷி வில் பிரிங் ஆல் ஹர் சொசைட்டி, ஆல் ஹர் ஃபேமிலி இன்டு ஜீசஸ் கிரைஸ்ட். அது உண்மைதானே? நீங்களும் நானும் இன்னைக்கு தேவ பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று சொன்னால், சபைக்கு போகிறோம்னு சொன்னால் யார் காரணம்? அம்மா தான். என் வாழ்க்கையில் எங்கள் அம்மா தான் காரணம். அப்போது ஒரு தாயை நாம் கர்த்தருக்குள் வழி நடத்தினால் அவள் தன்னுடைய முழு குடும்பத்தையும் வழி நடத்தக்கூடிய நபராக மாறுகிறார். எத்தனை கணவர்கள் தன் மனைவினால வழி நடத்தப்பட்டு ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. ஆகவே இதை நாம் புரிந்து கொள்ளணும். 4வது வசனம் பாருங்கள், விதவையானவளுக்கு பிள்ளைகளாவது பேரன் பேத்திகளாவது இருந்தால் இவர்கள் முதலாவது தங்கள் சொந்த குடும்பத்தை தேவ பக்திக்கு ஏதுவாக விசாரித்து பெற்றார் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மைகளை செய்ய கற்றுக்கொள்ள கடவர்கள். அது நன்மையும் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது. தீமோத்தேயுனுடைய வாழ்க்கையில் அவங்க அம்மா அவங்க பாட்டி செய்த நல்ல வாழ்க்கை தான், போதனை தான் அவன் அற்புதமான ஊழியக்காரனாக மாற்றியது. இப்போ குடும்பத்தில் விதவைகள் இருக்காங்க. விடோஸ் அப்படின்னா கணவன் மரித்து விட்டார்னு அர்த்தம். கணவன் இல்லாத அந்த தாய்மார்கள் என்ன செய்யலாம்? கலகம் செய்வதை விட்டுவிட்டு, ஊர் முழுக்க திரிவதை விட்டுவிட்டு, தன்னுடைய பேர பிள்ளைகளையும் குடும்பத்தாரையும் அன்பு செலுத்தவும், ஜெபம் பண்ண கற்றுக் கொடுக்கவும், வேத வசனத்தை கற்றுக் கொடுக்கவும், நன்மை செய்யவும் பழகுவிக்க வேண்டும். திஸ் இஸ் த ரோல் ஆஃப் த விடோ. This is the role of the elderly woman. This is the role of the younger woman. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, பெண்களுக்கு ஏராளமான வேலை இருக்குது. நம்ம அந்த எப்போ பாரு இந்த சபையிலே பேசாது இருக்க கடவர்கள் அதையே பிடிச்சிட்டு இருக்கோம். உங்களுக்கு எவ்வளோ வேலை வச்சிருக்கார் பாருங்க. தொடர்ந்து 5வது வசனம் பாருங்கள், உத்தம விதவைகளாயிருந்து தனிமையாக இருக்கிறவள் தேவனிடத்திலே நம்பிக்கையுள்ளவளாய் இரவும் பகலும் வேண்டுதல்களிலும் ஜெபங்களிலும் நிலைத்திருப்பாள். இப்போது விதவிகள் சொன்னால் ஒரு 40-50 வயது. இப்பொழுதெல்லாம் 40-50 வயது உள்ள கிழவிகள், அந்த விதவிகள் எப்படியாவது ஒரு மாப்பிள்ளையை தேடி பிடிச்சி கல்யாணம் பண்ணிக்குது. இது ஒரு வழக்கமாக போச்சு இந்த சமுதாயத்தில். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள்
அவர்கள் விதவைகளாக ஒரு சூழ்நிலையில் அவர்கள் வரும்போது அந்த விதவைத்தன்மையை காப்பாற்றி தன்னுடைய வாழ்க்கையை கடவுளுக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற மக்களாக, திருச்சபை மக்களாக, தேவ பிள்ளைகளாக எப்போதும் வாழ வேண்டும். மறுமணம் செய்யக்கூடாதுன்னு பைபிள் சொல்ல, ஆனால் அது உன்னுடைய விருப்பம். ஏற்கனவே திருமணத்தில் நொந்து நூலாய் போன நம்முடைய வாழ்க்கை மீண்டும் அதை சகதிக்குள்ளே விழாமல் ஜபத்துக்குள்ளே விழுந்து தேவ பிள்ளைகளாக பொறுமை உள்ளவர்களாக நம்ம இருக்கணும். நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வாலிப பிள்ளைகளை விட இந்த கிழவிங்களுடைய அட்டகாசம் தாங்க முடியல. நீங்கள் மார்க்கெட் பக்கம் போனீங்கன்னா, துணிக்கடை பக்கம் பார்த்தீங்கன்னா, இதை நகைக்கடை பக்கம் பார்த்தீங்கன்னா, பல்செட்டு வச்சிருக்கிற கிழவி, தலை முடிய சாயம் போட்டு வச்சிருக்கிற கிழவி, அது போன்ற அட்டகாசத்துக்கு தாங்க முடியாது. அவ்வளோ சுகபோகமாக வாழுது. உங்கள் குடும்பத்தில் கூட யாராவது ஒருத்தர் அந்த மாதிரி இருக்கலாம். பைபிள் என்ன சொல்லி தெரியுங்களா? நீங்கள் படிச்சிங்கன்னா தாங்கவே மாட்டீங்க. என்ன சொல்லுதுன்னா, 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 6வது வசனம், சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடு செத்தவள். ஆண்டவருடைய பார்வையில் வயது சென்றவர்கள், விதவைகள், கர்த்தருக்கென்று பிரிந்து தேவ பக்தி உள்ளவர்களாக தன்னுடைய பிள்ளைகளை நல்லொழுக்கத்திலும் பேர குழந்தைகளை வசனத்திலும் வளர்க்கிற முடியாமல் போய் தன்னையே கவனிக்கிறவராக, வயதுக்கு மீறிய உணவு, வயதுக்கு மீறிய உடைகள், வயதுக்கு மீறிய நகைகள், வயதுக்கு மீறிய உல்லாசம், இதெல்லாம் செய்கிற ஆளை ஆண்டவர் எப்படி சொல்கிறார் பார்த்தீங்களா? ஷீ இஸ் டெட் அலைவ். சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடு செத்தவள். நிறைய திரைப்படங்கள்லையும் நாடகத்திலையும் இந்த விதவை அம்மா இந்த கண்ணாடி ஒன்று போட்டு அதில் ஒரு சங்கிலி ஒன்று தொங்க விட்டு எல்லா நகையும் போட்டுக்கிட்டு ஆணவமாக ஆட்சி பண்ணுறத நம்ம பார்க்குறோம் இல்லையா? அது திரைப்படமாக இருந்தாலும் நாடகமாக இருந்தாலும் வாழ்க்கையும் அப்படி தானே இருக்குது. அதனால் கர்த்தர் சொல்கிறார், வயதான தாயே, உன்னை தாழ்த்தி மாம்சத்தை வெறுத்து நல்ல ஒரு தாயாக உன் பிள்ளைகளை தேற்றி பேர பிள்ளைகளை வளர்த்து மீதியான நேரங்களில் ஜெபம் பண்ணி சபைக்குரிய மனிதராக மனுஷியாக வாழ வேண்டும் என்று சொல்கிறார். விதவை வயதானவர்கள் அப்படின்னா நம்ம யாரை நினைக்கிறது? சில பேர் 25 வயது 30 வயது 40 வயதுலாம் இருப்பாங்க. அவங்களுக்கு எப்போவுமே அந்த பழைய வாழ்க்கையை பற்றிய நினைவுகள் அதிகம் இருக்கும். பாருங்கள், பைபிளில் 60 வயதுன்னு ஒரு ஃபிக்ஸர் அங்கே வச்சிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இது 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில், 60 வயதுக்கு குறையாதவளும் ஒரே புருஷனுக்கு மனைவியாக இருந்தவளுமாகி பிள்ளைகளை வளர்த்து அந்நியரை உபசரித்து பரிசுத்தவான்களுடைய கால்களை கழுவி உபத்திரப்படுகிறவர்களுக்கு உதவி செய்து சகலவித நற்கிரியைகளையும் ஜாக்கிரதையாக நடப்பித்து இவ்விதமாய் நற்கிரியைகளை குறித்து நற்சாட்சி பெற்றவளுமாயிருந்தால் அப்படிப்பட்ட விதவையே விதவைகள் கூட்டத்திலே சேர்த்து கொள்ள வேண்டும். இன்றைக்கெல்லாம் சபையில் பார்த்தீங்கன்னா லேடிஸ் மீட்டிங் அப்படின்னு சொல்லும் போது பெரும்பாலும் வயசானவங்க தான் அங்கே இருக்காங்க. சரி, அந்த வயசானவங்களுக்கு கூட வயது என்னன்னு பார்த்தோம்னா 40-50 தான் இருக்கும். அந்த வயதானவர்களை பொதுவாக நடத்திடக்கூடாது. 60 வயதுக்கு மேற்பட்டவர்களை அவர்களை செப்பரேட்டாக வச்சு அவர்களை மிகவும் கனத்தோடு மதிப்போடு நடத்தணும். எப்படி திருச்சபையில் மூப்பர்கள் உதவிக்காரர்கள் இருக்காங்களோ அதை மாதிரி மதிப்புக்குரிய கனத்துக்குரிய விதவைகளாக அவங்க இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு வயசே சொல்கிறாரு பாருங்க. சகோதரி, இவ்வளோ வாரம் பெண்களை பற்றி இருக்குது, அதெல்லாம் தூரமாக போட்டு சபையில் பேசக்கூடாது, பைபிளை திறக்கக்கூடாது, இதையே சொல்லிகிட்டு இருக்கிற ஒரு கூட்டம் ஒன்று இருக்குது. இவங்கள தான் கிறிஸ்டின் சபை, புதிய ஏற்பாட்டு சபை, வயிற்றில் வயலை அடிச்சுக்கிட்டே இருப்பான். சபையில் அப்படியெல்லாம் செய்யாதீங்க. சபை என்பது மக்களால் ஆனது, ரட்சிக்கப்பட்டவர்களால் ஆனது.
அங்கே வயதான தாய் இருக்கிறாள், வயதான தகப்பன் இருக்கிறாரு, வாலிபர் இருக்காங்க, வாலிப பிள்ளைகள் இருக்காங்க, குழந்தைகள் இருக்காங்க, முதியவர்கள் இருக்காங்க, மூப்பர்கள் இருக்காங்க. அவரவருடைய பணிகளை கிரமமும் ஒழுங்குமாக சிறப்பாக செய்யணும். ஒருத்தர் என்னிடத்தில் அவசரமாக வந்தார். வாலிப பிள்ளை, 23 வயசு, கணவர் விபத்தில் இறந்துட்டார், என்ன செய்யலான்னு கேட்குறாரு. பைபிள் என்ன சொல்லுது? நீங்கள் போய் ரோட்டில் கை பார்த்து அல்லது திருமணங்களை நடத்தி வைக்கிற அமைப்புகள் இடத்துல ஃபோட்டோ எல்லாம் கொடுத்து மாப்பிள்ளை தேடுற வேலையெல்லாம் செய்கிறீங்க. தேவன் என்ன சொல்கிறாருன்னா, முடிஞ்சால் அவர்கள் அப்படி இருப்பது நல்லது. அப்படி ஒரு மாப்பிள்ளை தேவைப்பட்டால், திருமணம் தேவைப்பட்டால் அது செய்வதில் தவறு இல்லை. இட்ஸ் பெட்டர் டு ரிமைன் சேம். இஃப் இட் இஸ் நெசசரி கோ ஹெட் அண்ட் மேரி. ஆக வாலிப பிள்ளைகளை திருமணம் செய்வது சரிதான். 11ஆம் வசனம் பாருங்கள். இள வயதுள்ள விதவைகளை அதில் சேர்த்து கொள்ளாதே, ஏனெனில் அவர்கள் கிறிஸ்துக்கு விரோதமாய், கவனிங்க, காம விகாரம் கொள்ளும்போது விவாகம் பண்ண மனதாகி முதலில் கொண்டிருந்த விசுவாசத்தை விடுவதனாலே ஆக்கினை கொடுவார்கள். அதுவும் அல்லாமல் அவர்கள் சோம்பல் உள்ளவர்களாய் வீடு வீடாக திரிய பழகுவார்கள். சோம்பல் உள்ளவர்களாய் மாத்திரமல்ல, அலப்புகிறவர்களாயும் வீண் அலுவற்காரியராகவும் தகாத காரியங்களை பேசுகளுமாய் இருப்பார்கள். அதனால் இந்த வாலிப வாழ்க்கை என்பது துணிகரத்தின் வாழ்க்கை. சபையில் பெண் பிள்ளைகள் நினைத்தால் சபையே அழிஞ்சு போயிடும், கலகம் ஆகிடும். இல்லாத பொல்லாதவர்களை சொல்ல ஆரம்பித்தாங்களா ஒரு ஆத்மா அங்கே இருக்க முடியாது. அது இன்பில்ட், அது அவங்களுக்குள்ளவே இருக்கிற ஒரு தன்மை. அதனால தான் 2 தீமோத்தேயுல ஒரு வார்த்தை சொல்கிறார். 3ஆம் அதிகாரம் 7வது வசனம் பாருங்க. எப்போது கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவராயிருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து அவர்களை வசப்படுத்திக் கொள்கிறார்கள். இன்றைக்கி நீங்கள் இந்த கூட்டங்கள் பார்த்தீங்கன்னா தொலைக்காட்சியில் காட்டுவாங்க, நேர்லேயே நீங்கள் பார்க்கலாம். அங்கே 10 ஆண்கள் இருந்தால் 90 பெண்கள் இருப்பாங்க. 90 பெண்களில் 40 பேர் வாலிப பிள்ளைகளாக இருப்பாங்க. ஏன் இந்த மாதிரினா, பெண்கள் ரொம்ப சீக்கிரமாக அவர்கள் வந்துடுவாங்க. ஆனால் வந்த பிறகு அவங்க நிலைத்திருப்பாங்கன்னா அது பெரிய பிரச்சனை. இன்றைக்கி பெரும்பாலான இந்த ஏமாற்று ஊழியக்காரர்கள், மத போதகர்கள், மத வியாபாரிகள், மத துரோகிகள் பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்கள் அழுவதையே காண்பிப்பாங்க, உருளுவதை காண்பிப்பாங்க, ஓடுவதை காண்பிப்பாங்க. அவர்கள் ஏதோ பிசாசு பிடித்து ஓடினதை போல நாம் அதை பார்த்து கொண்டிருப்போம். பைபிள் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்களா? நம்முடைய இருதயத்தில் ஒரு செகண்டு, ஒரு நிறுத்தம் தேவைப்படுது. என்ன சொல்கிறாருன்னா, எப்போது கற்றாலும் ஒருபோதும் ஒன்று மட்டும் அவங்க விளங்க மாட்டாங்களாம், எல்லாத்தையும் விளங்குவாங்க. விமானத்தை எப்படி இறக்குது ஏற்றுதெல்லாம் கற்றுக்கலாம், ராக்கெட்டில் போகிறது எப்படி வரதெல்லாம் கற்றுக்கலாம். ஏன் ஏவாள் சாத்தான் இடத்துல ஏமாந்து போனால் அதை நீங்கள் நினச்சி பார்க்கணும். நம்முடைய தாயாகிய ஆதி தாய் ஏவாள் பாவம் செய்தாளே. அதுக்கு என்ன காரணம்னா, பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்கிறாரு, அது அவங்களுடைய மனநிலை. தட் இஸ் ஹவ் தே ஆர் கிரியேட்டட். தே ஆர் வெரி லூஸ் சாயில். தே ஆர் ஈஸி டு பி டெம்ப்டட். சுலபமாக ஏமாற்றப்படக்கூடியவர்களாக இருக்காங்க. நான் சொல்ல இந்த வசனத்தை நீங்கள் பாருங்கள். 2 தீமோத்தேயு 3:7 என்ன சொல்கிறாரு? எப்போது கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாக இருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் நுழைந்து அவர்களை வசப்படுத்திக் கொள்கிறார்கள். இந்த பொய் ஊழியக்காரர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் ரொம்ப சுலபமாக பெண்களை ஏமாற்றி விடுகிறார்கள். கிறிஸ்தவத்தில் மட்டும் இல்லை, எல்லா மதத்திலையுமே ரொம்ப சீக்கிரமாக அந்த சாமியார் பின்னால் போயிடுவோம். இன்றைக்கி அந்த நாடு முழுவதும் இருக்கிற சாமியார் எல்லாம் பார்த்தீங்கன்னா, பின்னால் ஓடுறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அவர்கள் வாலிப பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளுமாக தான் இருப்பாங்க. அவங்களுக்கு அவ்வளோ பெரிய டிசர்னிங் ஸ்பிரிட் இல்லை.
பர்டிகுலர்லி ஸ்பிரிச்சுவலி அவங்களுக்கு டிசைனிங் ஸ்பிரிட் ரொம்ப கஷ்டம். அதனால தான் ஏவாள் சாத்தான் இடத்துல உன் கண்கள் திறக்கப்படும், நீ தேவனைப் போல இருப்பாய் என்று சொன்னபோது மிகவும் ஆசையாக அவள் அந்த கனியை பறித்து புசித்தாள். தன்னுடைய கணவனுக்கும் கட்டாயப்படுத்தி கொடுத்து விட்டாள். ஒரு பெண்ணால் என்ன வேணா செய்ய முடியும்? எவ்வளோ புத்திசாலியான ஆணும் அடங்கி போயிடுவான். அதனால்தான் ஸ்திரீகள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதை புதிய ஏற்பாடு நமக்கு போதிக்கிறது. இப்பொழுது 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 14வது வசனம். ஆகையால் இளவயதுள்ள விதவைகள் விவாகம் பண்ணவும், பிள்ளைகள் பெறவும், வீட்டை நடத்தவும், விரோதியானவன் நிந்திப்பதற்கு இடம் உண்டாகாமல் இருக்கவும் வேண்டும் என்றிருக்கிறேன். அதாவது young women need to be married so that they may escape from the snare of the Satan. சாத்தானுடைய வலையிலிருந்து அவர்கள் தப்புவார்கள். இளம் வயது உள்ள ஒரு விதவையே அல்லது ஒரு வாலிப பிள்ளையே வீட்டில் நம்ம அடைச்சி வச்சோம்னா ஏதோ ஒரு பேச்சு வந்துடும். ஊரில் ஏதாவது ஒன்று சொல்லிடுவாங்க, ஒரு குறை சொல்லிடுவாங்க, அல்லது இவள் ஒரு குறைக்குள்ளே வந்து சேர்ந்துடும். அதனால தான் சபையில் இருக்கிற இளம் விதவைகளை அவர்கள் மறுமணம் செய்து கொள்ள குடும்பம் ஆதரிக்க வேண்டும். ரொம்ப ஜீனியஸாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் கர்த்தருடைய வேலைக்கென்று என்னை ஒப்பு கொடுக்கிறேன், கர்த்தருடைய வழியிலேயே நான் காத்திருக்கிறேன்னு அப்படி ஒரு பெண் முடிவு எடுத்தால் அது அவளுடைய முடிவாக இருக்கலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக சபையில் முதிர் வயது உள்ள ஒரு தாயை எப்படி பார்க்கணும், முதிர் வயது உள்ள ஒரு மனிதனை எப்படி பார்க்கணும். சபையில் விதவைகள் கூட்டம் சொன்னால் மொத்தத்தில் அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு உரியவங்களாக இருக்கணும். அப்படி வயது உள்ள மக்கள் மத்தியில் வாலிப பிள்ளைகளை சேர்த்துடக்கூடாது. காரணம் இவங்களும் அவங்களும் ஒத்து போக மாட்டாங்க. அப்போ சபை எவ்வளோ ஒழுங்காக இருக்க வேண்டும், இதெல்லாம் நம்ம படிக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் திருச்சபையை எப்படி நடத்தணும்னு சொல்லி கொடுக்குறார். பாருங்கள், 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 11வது வசனம். இவைகளை நீ கட்டளையிட்டு போதித்து கொண்டிரு. அப்படியானால் இந்த வசன பகுதியெல்லாம் கெஞ்சி இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் அல்ல. கட்டளை. இப்படி தான் ஸ்திரீகள் பேசக்கூடாது சபையில், அவர்கள் அமைதலாக இருக்கணும். இள வயது உள்ள பெண் யார், மறுபடியும் திருமணத்துக்குரியவள் யார், முதிர் வயது யார், 60 வயதுக்கு மேற்பட்டவர் யார், அவரவருடைய பணிகள் என்ன, அதே போல் ஆண்களை குறித்தும் பேசியிருக்கு. அதனால் என்ன சொல்கிறாரு, இவைகளை நீ கட்டளையிட்டு போதித்து கொண்டிரு. அடுத்தது ஊழியக்காரனை பற்றி சொல்கிறாரு, உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. ஒரு போதகர் என்பவர் பைபிள் தெரிந்தவர், பைபிளை கையில் வைத்திருக்கிறவர், அது மட்டும் போதாது, உன் வாழ்க்கை போதகனுக்குரிய வாழ்க்கையாக இருக்கணும். தொடர்ந்து பாருங்கள் 13வது வசனம். நான் வருமளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்கிறதிலும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையாயிரு. அதாவது சில பேர் என்ன சொல்கிறாங்க, முதல் நூற்றாண்டு காலத்தில் தாங்க இதெல்லாம் தேவைப்பட்டது, இந்த காலத்துக்கு இது தேவையில்லை. அப்படி இல்லைங்க சகோதரர்களே. இயேசு கிறிஸ்துனுடைய 2வது வருகை மட்டும் சபையானது கற்பிலும் புத்தி சொல்கிறதிலும் வாசிக்கிறதிலும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். The first century church same as the 20th century church. முதல் நூற்றாண்டு கால சபை என்பது என்னவோ அதுதான் இன்றைய 20வது நூற்றாண்டு சபை. அதே உபதேசம்தான். அவர்கள் ஞானஸ்நானம் எடுத்தாங்க, நம்ம ஞானஸ்நானம் எடுத்தோம். அவர்கள் கர்த்தருடைய பந்தியை பெற்றார்கள், நாமும் கர்த்தருடைய பந்தியை பெறுகிறோம். அவர்கள் தொழுதார்கள், நாமும் தொழுது கொள்கிறோம். அவர்கள் சபையில் எப்படி நடந்தார்களோ அதே போல நாமும் நடக்கிறோம். அதனால தான் நாம் கிறிஸ்துவின் சபையார் என்று நாம் சொல்கிறோம். புதிய ஏற்பாட்டின்படி நடக்கிறோம் என்று சொல்கிறோம். இந்த மத வியாபாரிகளுக்கும் மத போதனைக்காரர்களுக்கும் நாம் அவர்களை விட்டு விலகி வாழ்கிறோம். கூடுதலாக இந்த 5ஆம் அதிகாரத்தில் 3ஆம் அதிகாரத்தில் படித்த மூப்பர்களை பற்றி இன்னும் கொஞ்சம் சிறப்பான ஒரு கருத்து ஒன்று சொல்லப்பட்டிருக்கு. அதை நம்ம கவனிக்கலாம்.
5வது அதிகாரம் 17 முதல், நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை கவனிங்க, இரட்டிப்பான கனத்திற்கு பாத்திரராக எண்ண வேண்டும். சபையில் அந்த 16 விசேஷ குணங்களை உடைய மூப்பர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும், தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த மூப்பர்கள் மத்தியில் முழுமையாக வேலை செய்கிறவங்களும் இருப்பாங்க, முழுமையாக வேலை செய்யாமல் உட்காந்துட்டு மேலோட்டமாக சபையை நடத்துகிறவங்களும் இருப்பாங்க. இறங்கி வேலை செய்கிறவங்கள ரெட்டிப்புக்குரிய கனத்துக்குரியவர்களாகவும் அவர்களை நாம் உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கணுமா. இன்றைக்கி சபைகளில், எங்கள் சபையில் 6 மூப்பர்கள் இருக்காங்க. ஆனால் அதில் ஒரு மூப்பர் மட்டும்தான் கடினமாக உழைக்கிறவராக இருக்கிறார். அவருக்கு வயது அதிகம். ஆகவே இரட்டிப்புக்குரிய கனம் என்று அவர்களை பார்க்கிறோம். இங்கே பாருங்க 18வது வசனம், போரடிக்கிற மாட்டை வாய்க்கட்டாயாக என்றும் வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனாக இருக்கிறார் என்றும் வேத வாக்கியம் சொல்கிறது. அப்படின்னா எல்லாருக்கும் சம்பளம் வேணும், எல்லாருக்கும் உணவு வேணும். ஒரு மூப்பர் எல்லாத்தையும் விட்டுட்டு தேவ வேலையே செய்கிறார், ஒரு போதவர் எல்லா வேலையும் விட்டுட்டு கர்த்தருடைய வேலையே செய்கிறார். அப்போ அவங்களுக்கு சம்பளம் யார் கொடுப்பாங்க? நீங்களும் நானும் தான் கொடுக்கணும், சபை தான் கொடுக்கணும். சபையார் தான் அவர்களை நல்ல வழியில் நடத்தணும், தேவைகளை சந்திக்கணும். ஒவ்வொரு சபையும் அவங்க சபையை நடத்தக்கூடிய மூப்பர்களுக்கும் போதர்களுக்கும் அவருடைய ஆகார தேவையிலும் குடும்ப தேவையிலும் சமுதாய தேவையிலும் நாம் உதவி செய்யணும். The church must take care of their elders, preachers and teachers of the church. இதுதான் சபையினுடைய வேலையாக இருக்கிறது. கடைசியாக இந்த 5ஆம் அதிகாரத்தில் நிறைய விஷயம் இருக்குது. பாருங்க 24வது வசனம், சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாயிருந்து நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும், சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும். இந்த வசனம் உங்களுக்கு புரியுதுங்களா? நம்மோடு வாழ்கிற நம்முடைய அப்பா அம்மா, நம்முடைய அண்ணன் தம்பிங்க, சபையில் உள்ள போதகர், சபையில் உள்ள மூப்பர்கள் எல்லாரும் தவறு செய்யக்கூடியவங்க தான். அப்படி தவறு செய்தால் அவர்கள் மனம் திரும்பி அவங்க வாழ்நாளில் அவங்க மரணத்துக்கு முன்னால் அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பை பெறுகிறாங்க. அப்படியானால் அவர்களுடைய மரணத்துக்கு முன்னால் அவங்களுடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்படுகிறது. ஆனால் மனம் திரும்பாத ஆள் கடைசி வரைக்கும் நான் இப்படி தான், நான் இந்த பாவத்தில் தான் நிலைத்திருப்பேன், மனம் திரும்பவே மாட்டேன் அப்படின்னா இவனுடைய பாவம் நியாய தீர்ப்புக்கு போய் சேருகிறதா. அப்போது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, சிலருடைய பாவங்கள் நியாய தீர்ப்பு முன்பு மனம் திரும்புகிற அந்த மனிதனால் மன்னிப்பு ஏற்படுகிறது, சிலருடைய பாவங்கள் நியாய தீர்ப்பையும் தாண்டி போயிடுது. ஏன்னா அவன் மனம் திரும்பாமே போயிட்டான். அப்படிப்பட்ட மக்களை சபையில் நாம் பார்க்கிறோம். சபையை உடைப்பார்கள், பிரிப்பார்கள், சபையின் சொத்தை கொள்ளையடிப்பார்கள், கர்த்தரை விட்டு விலகி பிற மதத்துக்கு செல்வார்கள், விசுவாச துரோகம் செய்வார்கள், அசுத்தமான மக்களாக மாறிடுவாங்க, மனமே திரும்பாமல் போயிடுவாங்க. Their sins will follow them even after their judgment. அதனால் என் அன்பு சகோதரர்களே, இந்த நாளில் ஒன்று நம்ம புரிஞ்சுக்கணும், நம்முடைய பாவங்கள் நம்முடைய மரண நாளுக்கு முன்பாக தேவ சமூகத்தில் அறிக்கையிட்டு அது மன்னிப்பு பெற வேண்டும். இன்றைக்கி முக்கியமாக கவனித்தது என்னன்னா, சபையில் பெண்கள் அவர்கள் வாலிபர்களாக இருக்கலாம், 40 வயது உள்ளவர்களாக இருக்கலாம், 50, 60, அதுக்கு மேலே ஒவ்வொரு நிலையிலும் சபையில் விதவைகள் இருக்கலாம் அவர்களுடைய சூழலில். அப்போது எல்லா விதமான கேட்டகரியும் எல்லா விதமான மனிதர்களையும் சபையானது எப்படி பார்க்கிறது. அதனால் இந்த பகுதியெல்லாம் படித்த பிறகு எந்த ஒரு சகோதரியும் எந்த ஒரு தாயும் தேவன் உங்களை குற்றம் சாட்டவில்லை என்றும் உங்களுடைய மதிப்பை அவர் எடுக்கவில்லை என்றும் நீங்கள் தேவ பார்வையில் அருமையானவர்கள் என்றும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
பிரார்த்தனை செய்வோம். அன்பான தகப்பனே, திருச்சபையில் ஆண்களும் பெண்களும், வாலிப பிள்ளைகளும், முதியவர்களும், விதவைகளும் அவர்கள் எப்படி நடக்க வேண்டும், எங்கே இருக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும், மறுமணம் யாருக்கு உண்டு, இதெல்லாவற்றையும் எங்களுக்கு வெளிப்படுத்தினதுக்காக ஸ்தோத்திரம். உமது ஜீவனுள்ள வேத புத்தகத்தில் அவைகளை படித்து கொண்டோம். தாழ்மையோடு அதை கீழ்ப்படிதலோடு அங்கீகரிக்கிறோம். எங்களோடு பேசினதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரும் கர்த்தரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 044255008882. செல்போன் 9385500882.